சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அழகுமலை நாயகி உடனுரை அருள் தரும் அமிர்தகடேஸ்வரர் பொன்னார் திருவடிகளையும், எம் குருநாதர் இளையான்குடி மாறநாயனார் அவர் துணைவியார் புனிதவதி அம்மையார் திருவடிகளையும், 63 நாயன்மார்கள் திருவடிகளையும், சைவக்குறவர்கள் சந்தான குறவர்கள் திருவடிகளையும், அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் திசை நோக்கி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, ஆன்மீக அன்பர்களே, நமது சிவாலய திருப்பணி குறித்த ஒரு முன்கட்ட வரலாற்று செய்திகளை நாம் கடந்த காணொளியிலே கண்டோம். இப்பொழுது நாம் சிவாலய திருப்பணி ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் என்னவெல்லாம் செய்தோம், சிவாலய திருப்பணி ஆரம்பிப்பதற்கு எவ்வாறு நாம் கலந்து கொண்டோம் என்ற செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம். சிவாய நமக. எம்பெருமான் திருவருளால இந்த திருவண்ணாமலையிலிருந்து அந்த சாதுகிட்ட இருந்து பெற்ற சுவாமி அம்பாள் நந்தியம்பெருமானுடைய விக்கிரகங்களை துண்டுல நம்ம மூட்டையா கட்டி அங்கே அண்ணாமலையோட ஆலயத்தெல்லாம் வணங்கிட்டு அந்த சிவலிங்கங்களை அந்த விக்கிரகங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அப்போ வீட்டுக்கு சுவாமி அம்பாளெல்லாம் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வீட்டில் இருக்கவங்கள்ட்டான் கேட்கும்போது, சரி இப்போதைக்கு சாமி அம்பாளெல்லாம் ஒரு தண்ணியில் வச்சிடலாம், காலையில் சிவடியார்கள்ட்ட கேட்டுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு இரவு ஒரு பானையில், பித்தளை பானையில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே சுவாமி அம்பாள் நந்தியம்பெருமானுடைய விக்கிரகங்கள் எல்லாம் நம்ம வச்சோம். வச்ச பிரகாடி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அடியாட்டையெல்லாம் போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், ஐயா இந்த மாதிரிங்கயா திருவண்ணாமலைக்கு போனோம், அங்கே சாது ஒருத்தவர் சுவாமி அம்பாள் நீங்கள் போய் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சுவாமி அம்பாள் நந்தியம்பெருமானுடைய விக்கிரகங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க ஐயா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார்களும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா திருவண்ணாமலைக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் அங்கே ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட நகட்ட முடியாது. ஆனால் நீங்கள் அந்த மலை மீது போய் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களில் சுவாமியோட திருவருளால் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சுவாமி கண்டிப்பாக இந்த இடத்துல ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அடியார்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அடியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல இந்த விக்கிரகங்களை வீட்டில் வைக்க வேண்டாம், நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் பிரதிஷ்டை பண்ணிடுங்க அப்படிங்கவும், மறுநாளே அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து காலையில் 4:30 மணிக்கு நமக்கு திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் ஒரு 2.5 ஏக்கரில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு வேப்ப மரத்துக்கடியில் சுவாமி அம்பாள் நந்தியம்பெருமானெல்லாம் அடியார்கள் படைசூழ திருமுறை விண்ணப்பம் வச்சு சுவாமி எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணாச்சு. இந்த சுவாமி அம்பாலெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இந்த வழிபாடுகள், நித்த வழிபாடுகள் டெய்லியும் போயிட்டே இருக்குது. டெய்லியும் சுவாமிக்கு வழிபாடு பண்ணக்கூடியது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சுவாமிக்கு அலங்காரம்லாம் முடிச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சரியான கனத்த மழை வருது. அந்த மலையில் சுவாமியோட அலங்காரம் எல்லாம் களைஞ்சு போகிறது, அங்கே எரியிற தீபமெல்லாம் அணைஞ்சிருது மலையில். அப்போ தான் தோணுது, சரி சுவாமி இப்படியே இருந்தால் மலையிலையும் வெயிலையும் காஞ்சிட்டு இருப்பாரு, இவருக்கு ஒரு குடியிலாவது போடணும் அப்படின்ட்டு வீட்டில் கேட்கும்போது, வீட்டில் இருக்கவங்களாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன திட்டு போட்டு அதுக்கு மேலே கூரை போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு நண்பர்களெல்லாம் கலந்து பேசும்போது எல்லாரும் சொன்னது, நம்ம ஒரு சின்ன கருவறையாட்டை எழுப்பி மேலே கூரை போட்டு அங்கே சுவாமி அம்பாலை வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா, அடியார்கள்ட்ட போய் கேட்குறோம், ஒவ்வொரு அடியார்களாக விசாரிச்சுட்டு வரோம். விசாரிச்சுட்டு வரும்போது எல்லாம் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்தபதியை பார்க்கணும் அப்படிங்கிட்டு திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம் ரோட்டில் முத்தனம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தங்கவேல் ஸ்தபதியார் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். ஐயா அவர் ஒரு நல்ல சிவனடியார், சுவாமிக்காகவே தன் காலத்தை கழிக்கக்கூடியவர். அவருக்காக ஐயாவும் காலத்தியப்பருக்காக ஒரு கோயில் அவர் எழுப்பியிருக்கார். நிறைய சிவப்பணிகளும் அதுக்கப்புறம் செஞ்சிட்ருக்கார் ஐயா. அப்புறம் ஐயாட்ட போய் இந்த மாதிரி கேட்குறோம், ஐயா சிவபெருமானுக்காக ஒரு ஆலயம் எழுப்பணுங்க ஐயா, செங்கல்ல கட்டி மேலே கூரை போடணும் அப்படிங்கிறோம். அப்புறம் ஐயா சரிங்க ஐயா, நீங்கள் ஆலயம் கட்டுறது தப்பு கிடையாது, ஆனால் சிவாலய திருப்பணியும் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஆலய திருப்பணி பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க, அது நீங்கள் ஆசைப்படலை, சாமி உங்ககிட்ட உணர்த்தியிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த ஆலய திருப்பணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தூக்கு போட்டு இறந்து போகிறதுக்கு ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளோக்கு தைரியமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் இதில் இறங்கணும். ஏன்னா இந்த ஆலய திருப்பணி பண்ணும்போது பல இன்னல்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால்
நீங்கள் தாராளமாக அந்த திருப்பணி செய்யுங்க அப்படின்ட்டார். அப்புறம் நாங்களும் மறுநாள் வீட்டுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் ஐயாட்ட போய் கேட்குறோம். மறுநாள் ஐயாட்ட போகும்போது ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா அந்த நம்ம எல்லா இடங்கள்லையும் சிவாலயமானது நிறைய நிரம்பி கிடக்கிறது. நிறைய ஆலயங்களில் தீபம் பொருத்த கூட ஆள் இல்லை, அந்த ஆலயத்தை சுத்தம் படுத்த கூட ஆள் இல்லை, ஆலயமெல்லாம் பாலடைஞ்சு கிடக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா அன்னன்னைக்கு சும்மா செங்கலில் நிறைய பேர் கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க, அதுக்கு பின்னாடி வர்றவங்க அதை பராமரிக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் காரணம் ஐயா. அதனால் நீங்கள் சிவாலய திருப்பணி கட்டணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, சுவாமி திருவருளால் இது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஆலயமானது கருங்கல்ல நீங்கள் ஆலயம் கட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுவாமியோட ஆலயமானது பின்னாடி யார் வந்தாலும் அதை பராமரிக்கிறோங்கிற அவசியம் கிடையாது, நம்ம செய்கிற வேலையை திருந்த பண்ணிட்டு போயிடலாங்கய்யா அப்படிங்கிற. அப்போ ஐயாட்ட வந்து ஐயா கருங்கல்ல வந்து இந்த ஆலயம் கட்டினா எவ்வளோங்க ஐயா பணம் தொகை வரும் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா சுவாமி சன்னதியை மட்டும் நீங்கள் கருங்கல்ல கட்டினா எப்படி இருந்தாலும் ஒரு 15 லட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்கிறார். அப்புறம் சுவாமி சன்னதி ஒரு 15 லட்சம், அம்பாள் சன்னதி ஒரு 15 லட்சம், 30 லட்சம் வந்துடும் அப்படிங்கிறாரு. நாங்களும் வீட்டில் போய் யோசிச்சுட்டு தெரிஞ்ச அடியார்கள்ட்டெல்லாம் விசாரிச்சுட்டு சரி எப்படியாவது நம்ம பண்ணிடுவோம், சுவாமி நமக்கு துணை இருக்கார், அவர் இந்த வேலையை நடத்துறது பூரா அவர் தான், நம்ம சும்மா கருவி தான் அப்படின்ட்டு ஐயாட்ட போய் சரிங்க ஐயா வேலையை ஆரம்பிச்சிடலான்னாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அடியார்களெல்லாம் வர சொல்லி அடியார்களுக்கெல்லாம் திருவமுது படைத்து அங்கே வந்து பன்னிரு திருமுறைகளெல்லாம் ஓதி சுவாமி அம்பாளுக்கான பூமி பூஜைகள் போட்டோம். பூமி பூஜையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப ஒரு சுவாமியோட கடாட்சம் நிறைஞ்சு இருந்தது. இந்த பக்க மக்கள்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆர்வம், இந்த சிவாலயம் என்னைக்கு எழும்பும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்காக நாங்கள் எந்த மாதிரிலாம் ஆலயம் எழுப்புவதற்கு எந்த மாதிரிலாம் போய் பொருளீட்டணும், யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் அடுத்தடுத்து வர காணொலிகளை பார்ப்போம். அப்போ சிவாலய திருப்பணி அப்படிங்கிறது எம்பெருமான் திருவருளால் நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ சுவாமி எப்படி உணர்த்தி அவர் எப்படி வந்து இங்கே பூமி பூஜை போட வச்சார் அப்படிங்கிற செய்திகளை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.